ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சார் தூங்கிட்டு இருந்தார், எழுப்பி விட்டோம். அன்றைக்கே தெரியாது எங்கே போகிறோம்னு. கடா காலங்கத்திலே எழுப்பி கூட்டு போற. அதான் சர்ப்ரைஸ் மச்சான். இது காலங்கத்தனை பண்ணுறதா? ஆமாம், இந்த மூஞ்சா காட்டு, இங்கே காட்டு. கொஞ்சம் தூக்கத்தில் இல்லை, நிறையவே தூக்கத்தில், செம்ம தூக்கத்தில் நான் சார் எழுப்பி விட்டேன். எனக்கு தூக்கம் வரல, எங்கேயாவது போகணுன்னு தோணுச்சு. அதான் இவனை எழுப்பி கூப்பிட்டு விட்டேங்க. கரெக்டாக இல்லை, நமக்கு தூக்கம் வரலன்னா யாரும் தூங்கக்கூடாது. அதில் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம கோயிலில் போய் மண்ணை லிஸ்ட்டு போயேன். ஏய், நீ ஃப்ரெண்டாக இருந்தால் விட்டுருவேண்டா. நீ என் உயிர் நண்பன்டா. உயிர் எடுக்கிறிய, அதுக்குனால தான் உயிர் நண்பன் நீ. சரி ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கும் தெரியாது, நான் உங்களுக்கு நான் சொல்லலைல்ல எங்கே போகிறேன்றத போய் சொல்கிறேன். ஓகே, தூங்கிட்டு இருக்கணும். எழுப்பி காலங்காத்தால எங்க தான் கூட்டு போறாரே தெரியல. இங்க தான்டா போறோம். எல்லாம் சர்ப்ரைஸ் மச்சான், உட்காரு போவோம். இது உனக்கு விடிய காலத்துல 5 மணிக்கு தூக்கத்தை கெடுத்து எழுப்புறது உனக்கு சர்ப்ரைஸ். அதெல்லாம் அப்படித்தான் தம்பி, சர்ப்ரைஸ்ன்றது அதுக்கு பேர சர்ப்ரைஸ். உன்கிட்ட சொல்லிட்டு கூட்டு போறது பேர சர்ப்ரைஸ். எல்லாரும் என்னைய வண்டி ஓட்டு, தூக்க காலத்துல கண்ணே தெரிய மாட்டேங்குது. இல்ல வண்டி வந்து கொடுக்குற சொல்லல மத்தா, வண்டி ஓட்டுறேன். போகும்போது போயிருவோம், அப்படியே போயிருவோம், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா, பாத்துக்க. எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த சீரியல்ல மட்டும் தான் மாட்டிக்கிறோம். இந்த சீரியல்ல காட்டுறோம் பாருங்களேன். பாருங்க, நாங்க கிளம்பிட்டோம். ஆனா எங்க போறோம்னு எனக்கும் தெரியல. அதெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன்னா சர்ப்ரைஸுங்க. நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது ப்ரோ. நைட்டு வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு நிம்மதியான ஒரு தூக்கம். தூங்கிட்டு இருக்கணும், எழுப்பி எந்திரிக்கவே இல்லை. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, படுத்து தூங்குறியா? இந்த பேரு இடம்னா அதிகமா இருக்கு. இங்க படுத்து தூங்குறதா சார்? ஆமா சார், சூப்பரா இருக்கு இடம். சரி சரி. ஆனா என்ன, கம்பெனி மாதிரி இருக்கு ஒரு 2-3 பேத்துக்கு. அங்க ஒருத்தர் படுத்திருக்காருல, அவரை மாதிரிதான். ரோட்ல யாருமே இல்ல, ஒரு நாய் கூட கிடையாது. என்னைய தூக்கத்துல இருந்து எழுப்பி காலங்காத்தால எப்படி நாயை வாக்கிங் கூட்டு போவாங்களோ அந்த மாதிரி என்னை கூட்டு போயிட்டு இருக்கான். கேட்டா எங்கும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே எனக்கு வழி மறந்து போச்சு. ஒரே ஒரு தான் நானும் போயிருக்கேன். பாவம், அந்த பாவத்துக்கு எல்லாம் எங்க போய் நீ புண்ணியம் தட போறேன்னு தெரியல. உங்களெல்லாம் சேர்ந்ததே ஒரு பெரிய பாவம் தான், அது தெரியாதா உனக்கு? மழை எப்படி பேஞ்சிருக்கு பாருங்க. மழை எப்படி எவ்வளவு ஈரமா இருக்கு தர. ஆனா எனக்கு கூட்டு போயிட்டு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்டா? அது எப்படி சொல்றது, அதான் பார்க்க போறல, அப்புறம் என்ன? வேணா கொண்டு போய் ரூம்ல விட்டுருவியா? அதெல்லாம் கிடையாது தம்பி. கூடிய சீக்கிரம் ஒரு ஹெல்மெட் ரெடி பண்ணும் மச்சான். இந்த மாதிரி பர்மனன்ட் ஹெல்மெட் ரெடி பண்ணிக்கிறியா? இது இந்த மாதிரியா? அதே மாதிரிதான், இந்த மாதிரி பர்மனன்ட் ஹெல்மெட் ரெடி பண்ணிக்க. போலீஸ் பஞ்சாயத்தே கிடையாது. இது பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், மண்டே ஒரு குத்து சகம் தடை விட்டுருவான். குத்து படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். அது எந்த சீன்? கலாபாவம் இருக்கார்ல, யாரு? ஒரு மொட்டை எனக்கு போயிட்டு சுத்தி காமிச்சு சந்தனத்தை மண்டையில மொட்டையில தவி பொழிச்சிடும். ஜயம் ஜயரே தாரரி ரிங் தரி ராரர ரிங் தரி தாரரி ரீ தரி ராரரே. இந்த புடி மச்சான் பாத்துக்க மச்சான், நம்ம வந்திருக்க இடத்த பாத்தீங்கன்னா பீச் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீச் டூர்.
ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமா உட்காந்துருக்கேன், மூஞ்ச பாருங்க. ஏன் மச்சான் இங்க பாரு, எப்படி சர்ப்ரைஸ் சூப்பரா இருக்கா? நீ சர்ப்ரைஸ் சொல்லுவோம், சரி வேற எங்கேயோ கூப்பிட்டு போறேன் நினைச்சு வந்தா, அன்னைக்கு வந்தப்பே ஃபீல் பண்ணி தான் போனோம். சரி வா, இதான் சர்ப்ரைஸ், வா போவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி விட்டேன். அவனுக்கு உண்மையிலே தெரியாது நான் கூப்பிட்டு வந்தது. கேட்டு பார்ப்போம். எப்படி மச்சான் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? காலங்கத்துல நல்லா தான் இருக்கு. ஏங்க அவன் பீச்சை சொல்லுங்க, சுத்தி நிக்கிற பொம்பளை பிள்ளைகளை சொல்றாங்க. அங்க பாருங்க எவ்வளவு லேடிஸ் இருக்காங்க, அதாவது சொல்றாங்க. இவன் முன்னாடி 2 பொம்பளை பிள்ளைய போறாங்க, அப்படியே அவங்க பின்னாடி அவன் போய்கிட்டு இருக்கான் பாருங்க. இவனுக்கு காஜி கர்ணான்னு சும்மா பேர் வைக்கல. மணிக்கு கப்பைஸ் கோனைஸ் பாலைஸ் ஏதாவது வேணுங்களா? வேண்டுறவங்க வாங்கிக்கலாம் சார். கப்பைஸ் பாலைஸ் கோனைஸ் எது வேணுங்களா? வேற ஏதாவது கேட்டு போறோம். கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. மச்சான் ஏதோ போட்டோ எடுக்கிற, இன்னொரு போட்டோ எடுறா. நில்லு மச்சான், உனக்கு இல்லாததா? பட் வியூ சூப்பரா இருக்கு. எடுத்துட்டேன் மச்சான், நீ எதுவும் கொடுக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா தாய்மார்களே எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு வந்திருக்கோம். இது பீச் பேர் கூட தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு பீச் சொன்னாங்க, பீச் பேரை மறந்துட்டேன். குயின்பி. குயின்பி. குயின்பியா என்னவோ சொன்னார், அப்படிதான் ஒரு குயின்பின்னு. குயின்பி, ஆமா பீச் பேரு. மச்சான் எனக்கு இந்த மாதிரி போட்ல போகணும். மானாட மயிலாட ஆட ஆட. எனக்கு ஒரு பார்த்தா சிரிப்பா வருது. பார்த்துட்டு கல்ல எடுத்துட்டு விரட்டணும். இது போட்டு தண்ணிக்குள்ளையா மச்சான் ஓடுறது? எஸ், நான் வாயிலே கப்பல் விடுவேன். எங்க ஊரு பாப்போம். உள்ளார விட்டேன், அதான் கப்பல். நாங்க வாயிலே போட்டு ஓட்டுவோம் தெரியுமா மச்சான்? அன்னைக்கு வந்தோம், அந்த இடத்துல உட்கார்றது வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு போய் அங்க உட்காடுறோம். ஏன்னா அங்க 2 பிள்ளைங்க இருக்குங்க, அதுக்காண்டி இவன் போய் உட்காரலான்னு சொல்றான். எதுக்கு இந்த அவார்டு? பொம்பளை சோக்கு அவார்டு உனக்கு. ஏன் எதிர 2 பாப்பா செருப்படுத்தா உன் தப்பா, செருப்படுத்தா உனக்கு தப்பா அப்படின்னு வாங்கி. பரவாயில்லையா மச்சான்? அன்னைக்கு வந்தப்போ நல்லா டஸ்டா இருந்துச்சு, இப்போ நல்லா கிளீனா இருக்குது, சுத்தம் பண்ணிருக்காங்க. 80s கிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க தான் வந்து அந்த 90s 80sலாம் முன்னாடி இருக்கிற 70s கிட்ஸ். ரொம்ப நேரமா தள்ளிட்டு இருக்காரு, பாவண்டா சிரமமா இருக்குமா? போய் ஹெல்ப் பண்ணுவோமா கொஞ்சம் தள்ள போறதுக்கு? என்ன பண்ணிட்டு இருக்க? யார் இவன்? என்ன பண்ணிட்டு மறுபடியும் தள்ள ஆரம்பிச்சார். கொஞ்ச தூரம் நம்ம போய் ஹெல்ப் பண்ணுமா தள்ளுறதுக்கு? ஒத்தையெல்லாம் தள்ளுறாரு, அவ்வளோ கம்மியான போஸா? இவர் பாரு, நம்ம வயசு 100 வயசுக்கு பாரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு காலங்காலத்துல. அவர் கூட 100 பேர் சேர்ந்துட்டாங்க. நம்மலாம் கடைசி வரைக்கும் செல்ஃபி, வீடியோ, ஃபோட்டோ, செல்லு, நல்லா திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, கிளம்ப வேண்டியது, அவ்வளவுதான். வேற என்ன வேணும் நமக்கு? அவரு பாருங்க பயங்கரமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காருங்க, சட்டை கூட இல்லாம. ரொம்ப நேரமா பயங்கரம்னா பயங்கரம். அவர் வந்து அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு 60-70 வயசு இருக்குமா? எவ்வளவு வயசு இருக்கு அவருக்கு? 40-45 இருக்குண்டா. பாத்தீங்களா எப்படி எடுக்கிறாருன்னு? டான்ஸா நடக்கிறாருங்க அவரு. கறிக்கடையில தொங்க விட்டாங்க. நாங்க இப்ப வந்து கல்லுல இறங்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய கல்லெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க? ஏதாவது சிங்க சோழல இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்களோ. எங்க வீடு கட்டுறதே நாங்க இதாங்க யூஸ் பண்ணோம். அந்த அஸ்திவாரம் போடுவாங்கல்ல, அதுக்கு அஸ்திவாரம் போடுறதுக்கே எங்களுக்கு கல்லு பார்த்தலாம். நீங்க இவ்வளவு கல்ல சும்மா ஓட்டி வச்சுக்கிறாங்க. தெரிஞ்சிருந்தா வந்து ஆளுக்கு 2 எடுத்துருக்கீங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் அஸ்திவாரம் போடும்போது அரளக்கல் போடதான் செய்வாங்க. அரளக்கல்ல நீ தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்ற. அப்படி இல்ல ப்ரோ, தெரிஞ்ச என்னைக்கே இப்படி சொல்றேன்னா தெரியாதவங்கள என்னென்ன பண்ணுவ? அங்க பாரு, அங்க ஒரு அக்கா நம்மள பார்த்தோன்னே ஓடுறான். ஏய் இந்தாடி. அந்த அக்கா இல்லைங்க, அவன் நாயத்தாங்க அக்காங்கிறான். அவ்வளவுதான், எந்திரிச்சு போயிருச்சு.